அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மூட இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார், நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குற அதே நேரத்தில் சிஜேபி ப்ரொட்டஸ்ட் வீரியம் அடைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். தர்மேந்திர பிரதானை ராஜினாமா பண்ணணுன்ற ஒரு கோரிக்கையும், நீட் ஸ்கேமுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும்னு ஒரு கோரிக்கையும் முன்வச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்தை நோக்கி நடைபாதையாக வந்த சிஜேபியினரை தாக்கி இருக்கிறது காவல்துறை. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையோடு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிற மந்திரி தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். கூச்சமே இல்லாமல் பெரும் பாவத்தை செய்த பிறகும் அவர் பதவியில் ஒட்டி கொண்டிருப்பது என்பது வெட்கக்கேடானது. கர்மாம்பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு அறவழி போராட்டத்தின் மூலம் நாடாளுமன்றத்தை நோக்கி நடந்த பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக ஏற்புடையது கிடையாது. மோடி அரசு தவறான பாதையில் போகிறது. நாடு முழுவதும் கடந்த 12 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மோடி அரசுக்கு எதிரான உணர்வுகள் பெருக ஆரம்பித்திருக்கின்றன. இப்படியே போனால் 29 தேர்தலில் ஆட்சி மாற்றம் உறுதி. இளைஞர்கள் சக்தியுடன் மோடி அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை தேர்வுகள் ரத்தாகி இருக்கின்றன. வினாத்தாள்கள் லீக் ஆகிருக்குது. லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்துடன் இந்த அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. திருந்தினதாகவும் தெரியல. இந்த மினிமம் குறைஞ்சபட்சம் பாவ மன்னிப்பு ஏதாவது உண்டுன்னா, பரிகாரம் உண்டுன்னா அது ஒன்று தான். மந்திரி ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா அவரை டிஸ்மிஸ் பண்ணணும். தர்மேந்திர பிரதான மந்திரி சபையில் வச்சுக்கிட்டு மோடி அரசு தொடர்ந்து நடப்பது என்பது நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் விரோதமானது. இன்றைக்கி சாத்விக முறையில் நடைபெற இருந்த ஊர்வலத்தை போலீஸ் கலைத்திருக்கிறது. மழையிலையும் குற்ற மழையில் போயிருக்காங்க. பலர் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. இன்டர்நெட் அந்த ஏரியாவில் கட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட்டை தடை செய்தனாலே அரசு தப்பான பாதையில் போகுதுன்னு அர்த்தம். இன்டர்நெட்டை அதிகமாக கண்டமேனிக்கு ரத்து செய்கிற ஒரே அரசு மோடி அரசு தான். அதுலேருந்தே மோடி அரசு தவறான பார்வையில் பயணிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஓகே சார், பாஜக ஆதரவாளர்கள் சிலர் சொல்றது நீட் எக்ஸாம் நடத்துறது ஒரு தனியார் நிறுவனம், அதற்கும் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறதுக்கும் என்ன நியாயம்? அதாவது தாங்களும் முட்டாள் மற்றவர்களும் முட்டாள் என்று எல்லாரையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. மந்திரிக்கு எந்த தொடர்புமே இல்லைன்னா அவர் ஏன் நடுவில் தலை விடுறார்? ஏன் கடைசியாக நடந்த தேர்வை மேற்பார்வையிடுறார்? தனியார் அமைப்புன்னா அந்த தனியார் அமைப்பு அரசுக்கு என்டிஏன்றது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்றது யார்? மந்திரிக்கு பொறுப்பு இல்லைன்னா யாருக்கு பொறுப்பு? இப்போ ட்ரம்ப்புக்கா பொறுப்பு? பாஜக எல்லா காலத்திலையும் எல்லாரையும் முட்டாளாக்கிறான்னு நினைத்து கொண்டிருக்கிறது. இது ஏற்புடையதல்ல, கண்டிப்பாக ஏற்புடையதல்ல. மக்கள் வரும் காலங்களில் பாஜகவுக்கு நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள், தக்க பாடத்தை புகட்டுவார்கள். இந்த வாதம் ரொம்ப தவறான வாதம். மந்திரிக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்குது. ஒரு நொடி கூட மந்திரியாக நீடிக்க தகுதி இல்லாதவர் தர்மேந்திர பிரதான். உடனடியாக அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும். இல்லை என்றால் மோடி அரசு அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். ஓகே சார், அதே நேரத்தில் இந்த கூட்டத்தொடரில் டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பொருளாக இருக்குது. அதே போல் கரூரில் பேசும்போது முதல்வர் விஜயும் அதை கோட் பண்ணி எந்த அரசு எதை கொண்டு வந்தாலும் நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர அந்த டீலிமிட்டேஷனை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு தெரியலங்க. அந்த பில்லு இன்னும் மசோதா இந்த கூட்டத்தொடரில் தாக்கலாகுமா என்று இதுவரை தகவல் இல்லை. தாக்கலான பிறகுதான் நம்ம பேச முடியும். ஏன்னா மசோதாவை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு கடந்த காலங்களில் ஸ்டாலின் பேசினார். கருப்பு கொடி அணிஞ்சுக்கிட்டு பேசினார், கொளுத்தினார். கொண்டு வந்தீங்கன்னா பழைய திமுகவை பார்ப்பீர்கள்லாம் பேசினார். இன்னைக்கு டீலிமிட்டேஷனில் அந்த பில்லு மசோதாவோட உள்ளடக்கம் தெரியாமல் நாங்கள் பேச முடியாதுன்றாரு. அப்படியே இறங்கி வந்திருக்காங்க. பிஜேபியோடு திமுக சமரசமாக போவதற்கான எல்லா அறிகுறிகளும் தென்படுகின்றன. பழைய திமுகன்னு அவர் சொன்னது பதவியில் இருக்கக்கூடிய திமுகவை சொன்னார் நான் நினைக்கிறேன். கடந்த காலங்களில் வேறு எந்த முதலமைச்சரும் செய்யாத அளவுக்கு பிஜேபியை எதிர்ப்பார். பிஜேபிக்கு எதிராக அரசியல் செய்தவர் தான் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள். கருப்பு சட்டை போட்டுட்டு அதை கொளுத்தினார். இன்றைக்கி அதை ஆதரிப்போன்னு கிட்டத்தட்ட ஆதரிப்போன்ற பேச்சுக்கு வந்துட்டாங்க. கேட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதாவது இவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு எது நல்லதோ அது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னுவாங்க. டீலிமிட்டேஷனே வேணாம் இப்போதைக்குன்றது தான் 50 இன்னும் 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்கன்றது தான் காங்கிரஸோட ஸ்டாண்டு. அதை தான் இவங்களும் ஆதரித்தாங்க முதல்ல. இப்போ திடீர்னு மாற்றம் வந்தது காரணம் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு புரிஞ்சிக்கூடாது. திமுக எது நல்லதோ அதற்காக இவர்கள் முடிவு எடுக்கிறார்கள் என்றுதான் பொருள். அநேகமாக பாஜகவை திமுக நெருங்குகிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க டீலிமிட்டேஷன். ஏங்க பில்லே வரலங்க, இன்னும் அதில் வரல. உனக்கு எப்படி தெரியும்?
சென்சஸை வச்சு 71 சென்சஸ் வச்சு நீ பண்ணணுன்றதான் காங்கிரஸோட ஸ்டாண்ட். ம். 50 வருஷத்துல மக்கள் தொகையை மாறி இருக்குங்க. அது எப்படிங்க நீங்க இது பண்ண முடியும்? இன்னும் 25 வருஷம் நீட்டிச்சுன்னா 2051 வரும்போது 80 வருஷமா மக்கள் தொகை 80 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த மக்கள் தொகையை வச்சு நீ நடத்துவியா? அந்த சிக்கலும் அதில் இருக்குது. ம். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கான். தமிழ்நாட்டில் 8லேருந்து 9 லட்சம் பேருக்கு. இது எப்படி நியாயம்? ஆனால் அதே நேரத்தில் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிக்கவும் கூடாது. 71 சென்சஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும்னு கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை ஒரு விதத்தில் நியாயம் இல்லாதது. ஆனால் புது சென்சஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஆகவே இது ரொம்ப சிக்கலான விஷயம். உள்ளடக்கத்தை பார்த்து தான் மசோதாவை ஆதரிப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வோம் என்று திமுக சொல்வது அப்பட்டமான பச்சை சந்தர்ப்பவாதம். அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து கணிசமான அளவு விலகி போய்விட்டார்கள். பிஜேபியை நெருங்கி கொண்டிருக்கிறது பாஜக. இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஓகே, அமைச்சர் நிர்மல்குமாரும் இதை ஒட்டி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் சார். அதாவது திமுகவும் பாஜகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படி சொன்னாரு. அவங்க பிஜேபி தொடர்ந்து திமுகவுடன் பேசி கொண்டிருக்கிறது. அது எந்த அளவிலான பேச்சு என்று நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 5 எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னால் மாதம் ஒரு 3 கூட்டம், ரெண்டு ஆர்ப்பாட்டமாவது பிஜேபிக்கு எதிராக திமுக பண்ணும். வாரம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் திமுக பிஜேபிக்கு எதிராக எங்கேயாவது எதனா ஒரு பிரச்சனையை எதிர்த்து எங்கேயோ எவனோ ஏதோ பண்ணியிருப்பான். கேரளாலேருந்து 3 கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கருக்கு போயிருப்பாங்க. அவங்கள மதமாற்றம் பண்ண வந்தாங்கன்னு அன்னைக்கு பாஜக அரசு கைது பண்ணி உள்ள வைக்குது. கேரளா அரசே அதை பெரிய அளவில் போராட்டம் நடத்தல. தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அது பிரச்சனையாக்குனார் ஸ்டாலின். இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். டீலிமிட்டேஷனில் கொளுத்துனாரு. இல்லை மாறலன்னா அவ்வளோதான், பழைய திமுகவை பார்ப்பீர்கள். அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேச்சுக்கள்லாம் பேசப்பட்டது. தினம் பிஜேபிக்கு எதிராக எதனா ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு அறிக்கை போய்கிட்டே இருந்தது. இன்னைக்கு இந்த 2 மாசத்துல பிஜேபிக்கு எதிராக எத்தனை ஆர்ப்பாட்டத்தை திமுக நடத்துச்சு சார்? தேர்தலே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்படிதான் சொன்னாரு. சரியா பிடிச்சிங்க. தேர்தலே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு பிஜேபி பக்கம் சாயறது இது திமுகவின் உண்மையான குணம். அதை புரிந்து கொண்டு அவங்களால அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பா அவங்களால மாநிலத்தில் அதிகாரம் போயிடுச்சு, மத்தியில் அவங்களுக்கு அதிகாரம் தேவை. அதுக்காக என்ன வேணா செய்வாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்கள் பிஜேபியை நெருங்குவார்கள், மத்திய அமைச்சரவையிலும் இடம் பெறுவார்கள். அதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை இது நடக்காவிட்டால் அது பேரதிசயமாக இருக்கும். ப்ராபபிலிட்டி தியரின்வாங்க. நடக்க சாத்தியக்கூறு உள்ள தர்க்கத்தின் அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் பிஜேபியை நோக்கி திமுக நகர்வது தவிர்க்க முடியாது. காலத்தின் கட்டாயம். தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் மத்திய அரசின் ஆதரவை நாடுவார்கள். சார், ஆனால் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் தொடர்ந்து திமுக மேல அந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது திருமாவோட நம்பிக்கை. நம்ம பேசுறது திமுக பத்தி, திருமாவை பத்தி இல்லை. யார் என்ன நம்பிக்கை திமுக பத்தி வச்சிருக்காங்களோ அவங்க சரியா திமுகவை புரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம், அல்லது அவங்க தெரிஞ்சா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். என்ன நடக்குதுன்றது திருமாவுக்கு தெரியும். திமுக பிஜேபியோட போகாது என்று சொல்லுவது என்னை பொறுத்தவரையில் இன்றைய தேதியில் அபத்தமானது. திமுக பிஜேபியோட போவதற்கு வாய்ப்புகள் பிரகாசம் என்று தான் நான் கருதுகிறேன். 100% போயிடுவாங்க நான் சொல்லலை, பட் 80% அதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்று தான் நான் நம்புகிறேன். ஓகே, எம்பிக்கள் கூட்டத்தொடரில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினப்ப கூட காங்கிரஸோடு எந்த விதத்திலும் நாம் ஒத்து போகக்கூடாது அப்படின்னு பேசியிருந்ததாக செய்திகள் வந்துட்டு. எப்படி பார்க்குறீங்க? அது ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு நமக்கு தெரியல. தனியாக ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்றாரு. காங்கிரஸ் மீது அவருக்கு இருக்கக்கூடிய கோபம் புரிந்து கொள்ளக்கூடியதான். பட் பார்லிமெண்ட்டில் அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் வந்து திமுக தனியாக போய் நிற்குதுன்னு அதை தான் மோடி விரும்புகிறாரு. நீ தனியாக பிஜேபி எடுத்து கத்திட்டு போங்க, காங்கிரஸோட சேராதீங்கன்றாரு. அந்த ஆசை நிறைவேறும் காலம் வந்து விட்டதோ என்றுதான் நான் கருதுகிறேன். காங்கிரஸோட திமுக இல்லாததே பாஜகவுக்கு லாபம்னு எடுத்துக்கலாம். மிகப்பெரிய லாபம். அவங்க திமுக கிட்ட பிஜேபி இருக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, நீ எங்களை நீங்கள் என்ன வேணால் ஏற்று பேசுங்க, செயல்படுங்க, அரசியல் பண்ணுங்க, தெருவா கத்துங்க, தமிழ்நாடு பூரா போய் கூக்குரல் இடுங்கள், பிரச்சனையே இல்லை. ஆனால் காங்கிரஸோட சேராது. நீங்கள் தானாக நடந்து போச்சு. பிஜேபியால் சாதிக்க முடியாததை விஜய் சாதிச்சிட்டாரு. காங்கிரஸ் தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கு இவர்கள் அதனால் டீலிமிட்டேஷன் ஆதரிப்பது பற்றி யோசிக்கிறார்கள். இன்னும் பல விஷயங்களில் மத்திய அரசை ஆதரிப்பார்கள். ஆனால் வெளியில் ஆன்டி பிஜேபி நாங்கள் தான்ற தோற்றத்தை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது இந்த முறை அவ்வளோ சுலபமாக எடுப்படாது. மசோதாக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டிங்கன்னா சொல்லுவாங்க, த ஃபேக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அந்த சம்பவம் அதை பற்றி பேசுது. நீ நானும் பொழிப்புரை எழுத வேண்டிய அவசியம், பட்டிமன்றம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. பிஜேபியோட திமுக போயிடுச்சுன்னா திமுக என்னன்னு மக்கள் புரிந்து கொள்வார்கள். இது சரி தப்புன்னு ஆர்கியூ பண்ணுறதுலாம் முட்டாள்தனம். ரொம்ப அழகாக சொன்னார் இல்லை, இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்ட்டு
இப்போ டெல்லியில் சந்திக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்கும், நடக்காதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நடந்தால் ஆச்சரியம் இல்லை. விஜய்க்கு எதிராக திமுக, பாஜக, அதிமுக எல்லாம் ஒரு அணியில் சார். ஆமாம், விஜய் வர்சஸ் ஆதர்ஷனமாக இருக்கு. அது விஜயோட வெற்றி. விஜய் வர்சஸ் ஆதர்ஷனமானா கண்டிப்பாக விஜய்க்கு தான் அதில் அட்வான்டேஜ், அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஓகே சார், வந்தே மாதரம் பாடலை வந்து கட்டாயமாக்கணுன்ற ஒரு சுற்றறிக்கை வந்து தமிழ்நாடு அரசு எதிர்க்க வேண்டும் என்று திருமாவளவன் ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். அதே போல இன்று வந்தே மாதத்தை யாராவது அவமதித்தாலோ அல்லது இடையூறு செய்தாலோ அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை என்ற ஒரு மசோதாவை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வராங்க, நேமாக மூவ் பண்ணியிருப்பாரு. ரொம்ப தவறானது. தேசபக்தி என்பதன் பெயரால் வெறி ஊட்டப்படுகிறது. அந்த பாடலோட சில வரிகளை நீக்கிட்டு தான் நேரு அதை கொண்டு வந்தார் 36ல். நீங்கள் மொத்த பாடலையும் பாடுவது என்பது சிறுபான்மையின மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் மத்தியில் கொந்தளிப்பைத்தான் ஏற்படுத்தும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மத நல்லிணக்கத்தை பேணுபவர்கள் இந்த மசோதாவை ஆதரிக்க மாட்டார்கள். ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்தால் ஆதரிப்பதை தவிர வேறு வழி எந்த மாநிலங்களுக்கும் கிடையாது. இதையும் நாம் புரிந்து கொள்ளணும். பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அது கடவுளை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒரு தேவதையின் வடிவில், ஒரு பெண் கடவுளரின் வடிவில் அது ஆராதிக்கிறது, பாரத அன்னை என்பது. அது இஸ்லாமியர்களுக்கெல்லாம் ஏற்புடையதல்ல. அவர்கள் இறை தூதரை தவிர வேறு எவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இது சாத்தியம் இல்லாதது, நடக்கக்கூடாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் சமாளிச்சிட்டாங்கன்னா ஓகே, அது பாட்டு சட்டமாக கிடக்கும். ஆனால் நடைமுறையில் இல்லைன்ற மாதிரி. பட் மத்திய அரசு ஃபங்க்ஷன்ஸில் அதை பாடுவாங்க. மாநில அரசு நிகழ்ச்சிகள் என்னன்னு தெரியல, மத்திய அரசு நிகழ்ச்சிகள் அவங்க இஷ்டம் போல் பாடுவாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க. இது நிச்சயமாக ஒற்றைத்தன்மை நிறுவ விரும்புகிற மோடி அரசின் செயற்பாடு என்றுதான் நான் பார்க்கிறேன். அவமதிப்பவர்களுக்கு 3 ஆண்டு சிறை அப்படிதான் சொல்கிறாங்க அவங்க. அதெல்லாம் நடைமுறையில் இல்லை. ஆனால் யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சா அவங்கள பயமுறுத்துறதுக்கு சொல்கிறாங்க. இது வாக்களித்த மக்களுக்கு அவர்கள் கொடுக்குற பரிசு. இதெல்லாம் எதிர்த்து தமிழ்நாடு அரசு எந்த விதமான அறிக்கையோ எதிர்ப்புணர்வையோ தெரிவிக்கல. இவங்க தான் பாஜகவோடு மறைமுகமாக கூட்டில் இருக்காங்கன்னு திமுக. இல்லைங்க, அது தப்பான வார்த்தைங்க. திரும்ப எல்லாரையும் பிஜேபின்ற திமுக தான் இன்னைக்கு பிஜேபியோட உறவில் இருக்குது. செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர, இன்னும் 3 மந்திரிகள் மீது வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி மறுக்கிறார். ஏன் மறுக்கிறார்? ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு தொடரணும்னு விஜய் அரசு முறையாக அனுமதி கேட்டால் 7 நாளாக என்னமோ ஆகுது. 7 நாள் இல்லைப்பா, கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகுது. எந்த விதமான அனுமதியும் ஆளுநர் கொடுக்கல. இப்போ முன்னாள் திமுக அமைச்சர்களை ஊழல் வழக்கிலிருந்து காப்பாற்றி கொண்டிருப்பது தமிழக ஆளுநரும் பிஜேபியும். அப்போ யாரோட பி டீம்? இப்போ நீ ஒருத்தனை பி டீம்னா ஏதாவது ஆதாரம் இருக்கணும். இப்போ திமுக தான் பிஜேபியோட இணங்கி போகுதுன்றதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இப்போ கவர்னர் சாங்ஷன் கொடுக்க மறுப்பது வரை மற்றவர்களுக்கு எதிரான என்ன ஆதாரங்களை திமுக கையில் வைத்திருக்கிறது? ஒன்றும் கிடையாது. வாய்ஸ் ஆவடால் தானே. அப்படின்னா இப்படின்னா அப்படின்னு. அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மக்களுடைய அதாவது எப்படி சொல்லுது, அறிவோடு மோதிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மனசாட்சியோடு இவர்கள் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிலாம் நீங்கள் பல்ட்டி அடிச்செல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மோடி என்றோ பாஜக வென்றோ வார்த்தையை கூட உச்சரிக்க மறுக்கிறார் விஜய். ஆமாம், அவர் மோத வேண்டான்னு பார்க்குறாரு. எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியம். அவர்கிட்ட எம்பிஸும் இல்லை. அவர் பிஜேபியோட சாஃப்டாக போனாருன்னா புரிஞ்சுக்கலாம். அவர் வெறும் கொள்கை எதிரின்றது வாய் வார்த்தை தான், நடைமுறையில் ஒன்றுமே கிடையாது. வந்த ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்துட்டாரு. நீங்கள் அதிலே ஊறி வளர்ந்தவங்க இல்லை. நீங்களும் விஜய் ஒன்றா? விஜய் பிஜேபி ஆளுன்னு பிரச்சாரம் பண்ணு, இங்கே ஒன்றுமே அது எடுப்படாது. ஏன்னா அவர் எம்பியாக கிடையாது, எம்பிஸாக கிடையாது சார் அவருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி இல்லையா? அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி சார்பு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. விஜயையோ மற்றவர்களையோ விமர்சனம் செய்வதால் அவர்களை தப்பிவிட முடியாது. தவேகாவோடு கூட்டணியிலோ அல்லது ஆதரவிலோ இருக்கிற கட்சிகளுக்கு இடையே நடக்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கு. திருமாவளவனும் வைகோவும் தொடர்ந்து வார்த்தைக்கு வார்த்தை மோதல் போய்கிட்டு இருக்கு. எப்படி சார் எடுத்துக்கலாம்? இல்லை, இது ஒன்றும் பெருசு கிடையாது. இதுதான் ஜனநாயகம். இது பார்ப்ப சுவையாக இருக்குது, பார்ப்பதற்கு. இது எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கூட இல்லைன்னா அரசியல் போர் அடிச்சிடும். வைகோ வீரியமாக பேசுகிறாரு, ஒரு கேபினெட்டில் இல்லை, திரும்ப உள்ளே இருக்காரு, ஆனால் நெருடலோடு இருக்காரு. விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். உங்களுக்கு திமுகவோட நட்பில் இருக்கிறோம், தவேகாவோடு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. அதான் வைகோ சொல்கிறார், நோபல் பரிசு கொடுக்கலான்றார். திமுகவும் தவேகாவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் அரசு விஜய்க்கு எதிராக பேசுகிற தார்மீக உரிமையும் கிடையாது, பேசக்கூடாது. அரசை விமர்சித்து பெரிய அளவில் பேசக்கூடாது. சின்ன சின்ன விஷயம் நமக்கு தொடர்ந்து கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறது தான் உங்கள் நோக்கம்னா நீங்கள் வெளியேறுவது நல்லது. இது புரிந்து கொள்ளணும். அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. ஒரு மந்திரி இஷ்டம் போல பேசினதை எந்த ஒரு முதலமைச்சரும் அலோவ் பண்ண மாட்டார்.
இதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே. கடந்த காலங்களில் என்னென்னமோ நடந்தது, அப்போல்லாம் வாய் திறக்காதவங்க இப்போ வாய் திறக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கிறது. முழு ஒருங்கிணைப்போடு தான் இருக்குதா அந்த ஆதரவு கூட்டணி? ஆமாம், அதில் ஒன்றும் பெரிய அளவில் கூட்டணிக்குள்ள சிக்கல் இருக்குது எனக்கு தெரியல. திரும்பவும் வைக்கும் ஆட்சிகிறது கூட வந்து கூட்டணி ஒன்றும் பாதிக்காது. அப்படிதான் நான் பார்க்குறேன். இது இப்படியே ஓடும். பாமக உள்ள வரப்போகுது, அதனால தான் வாய்ப்பு குறைவு. கொஞ்சம். ஏன்னா பாமக உள்ள எடுக்குதுன்றது ஒரு தலித் ஓட்ஸ் போயிடும். தலித் தலைவர்கள் போனால் பரவாயில்ல, தலித் ஓட்ஸ் போயிடும் அவருக்கு. அதனால அவ்வளோ சீக்கிரமாக பாமகவை உள்ள கொண்டு வர மாட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். பட் அது ஒரு செக்காக வைக்கிறாங்க. விசிகாக்கு போய் அன்புமணியோட ஆதவ் பேட்மிண்டன் ஆடுறது திரும்ப கொடுக்குற மெசேஜ். லூக் எங்கிட்ட நாலு பெருசா 2 பெருசா 4 தான். அப்புறம் அதனால அவங்க இது வரைக்கும் காயை வந்து ரொம்ப கண்ணியாக நகர்த்துறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் நன்றி சார்.